USS ஆப்ரஹாம் லிங்கனை கண்காணிக்கிறதுக்கு சைனா ஒரு யுத்த கப்பலை மத்திய கிழக்கு பிரதேசங்களை நிலைநிறுத்தி இருக்காங்க. விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே அவைகளுக்கு எரிபொருள் வழங்குற வானத்துல வச்சு அமெரிக்காவை விரட்டி அடிக்கிற வேலைகளை கச்சிதமாக ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஈரான் வரும் காலத்துல ஒரு மிக முக்கியமான சக்தியாக மத்திய கிழக்குல உருவாக போகுது. நாங்களும் 100% ஈரானோட நிக்கம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்ன நடந்து கொண்டிருக்கு. இஸ்ரேலோ அமெரிக்காவை விடுற சிறிய தவறும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அடியாக அது விழும். ஈரான் ஒரு புறமாகவும் அமெரிக்கா ஒரு புறமாகவும் இருபுறமாகவும் தொடர்ச்சியாக யுத்தத்திற்கு தயார்படுத்துவதற்குரிய தங்களினுடைய தளவாடங்களை வலுப்படுத்துற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் இப்ப நமக்கு தேவையில்லை, அடிக்கணும் நாம ஈரான். இந்த பேச்சுவார்த்தையை குலைக்கிறதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. எண்ணெய் ஏற்றுமதி மெயின் இடத்துல அடியுழு. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் வரவேற்கிறேன். உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய ஒருவனுக்கு மாத்திரமே புகழ் அனைத்தும் சொந்தமானது அப்படிங்கிற உயரிய உழைச்சான்றோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த அடிப்படையில ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்ன நடந்து கொண்டிருக்கு, பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்காமே, இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு போகுது, எவ்வாறு போகுது அப்படிங்கிற சம்பந்தமா மிக முக்கியமான தகவல்கள் உள்ளடங்கியதாக இந்த வீடியோ இருக்கும். ஆக வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாம உலகத்துல நடக்கிற விடயங்கள் எல்லாமே மொத்தமாகவும் சிம்பிளாகவும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாளினுடைய முதலாவது விடயத்துக்குள்ள நம்ம போகலாம். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடக்கிற கூறுகள், சாத்திய கூறுகள் அனைத்துமே இப்ப இருக்கிற இந்த நேரங்கள்ல ஈரான் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை இடம்பெற ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத கடந்த 2 வீடியோக்களாக நம்ம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரும் வெள்ளிக்கிழமை துருக்கியில இஸ்தான்புல்ல தான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இன்னைக்கு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கிற முக்கியமான அரபு இஸ்லாமிய நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ள போறாங்க. துருக்கி, கத்தார், எகிப்து, ஓமான், சவுதி, பாகிஸ்தான் ஆகிய இந்த நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில பங்கு கொள்ள போறாங்க. ஆக எந்த அளவு தூரம் மத்திய கிழக்கை ஈரான் அமெரிக்கா பதற்ற சூழ்நிலை பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத மேற்குறிப்பிடப்பட்ட இந்த நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களினுடைய பங்கு பற்றுதலே தெளிவா சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன முக்கியமான விடயங்கள் பேசப்பட போகுது அப்படிங்கிற சம்பந்தமா ஈரானினுடைய உச்ச தலைவரினுடைய மூத்த ஆலோசகரும் பாதுகாப்பு துறையில முக்கிய முடிவுகளை எடுப்பவருமான அலி சம்கானி அல் மாயாதீனுக்கு பேட்டிகள் அளிச்சிருக்கார். அதன் அடிப்படையில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் ஏற்கனவே 60% யுரேனியம் செறிவேற்ற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில 20% அந்த யுரேனியம் செறிவேற்றத்தை ஈரான் குறைக்க கூடும். ஆனா அப்படி குறைப்பதாக இருந்தாலும் ஈரானுக்கு எதிர்பார்க்கத்தக்க சலுகைகள் தரணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான கூற்றா இருக்கு. எதிர்பார்க்கத்தக்க சலுகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈரான் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கேன்னு பல ஊடகவியலாளர்களினுடைய வல்லுநர்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில இப்ப ஈரான் பொருளாதார ரீதியாக மிக 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 மந்த கதியிலை பெருந்து கொண்டிருக்கு, பொருளாதார ரீதியாக மட்டும். அந்த அடிப்படையில பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பல தடைகளை அமெரிக்கா விதிச்சிருக்கிற பல தடைகளை ஈரான் தளர்த்த சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஈரானினுடைய டீமை யாரு தலைமை தாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி தலைமை தாங்க போறார். அதே போன்று அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை டீம் யாரு தலைமை தாங்க போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டீவ் விட்காஃப் தான் தலைமை தாங்க போறாங்க. இவ்வாறு இவங்க 2 பேருக்கும் முக்கிய தலைகளுக்கு இடையில நேரடி பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு முன்னர் மறைமுக பேச்சுவார்த்தை மேற்குறிப்பிட்டன இந்த பிராந்திய நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் அவர்கள் ஊடாக
ஈரான் என்ன செய்வாங்கடா, அவங்களுக்கு மெசேஜ பாஸ் பண்ணுவாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு ஈரான் சொல்ற மெசேஜ பாஸ் பண்ணுவாங்க. அதே போன்று அமெரிக்கா வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களுக்கு மெசேஜ பாஸ் பண்ணுவாங்க. அவங்க அதை எடுத்து ஈரானுக்கு பாஸ் பண்ணுவாங்க. இப்படி மறைமுக பேச்சுவார்த்தையில் ஒரு நிரந்தரமான புரிதல் ஏற்பட்டால் மட்டும்தான் நிரந்தரமானது நேரடி பேச்சுவார்த்தைக்கும் நாம செல்லலாம் அப்படின்னு சொல்லியும் அலி ஷம்கானி சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கமாக இவ்வாறு வரும் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிற இந்த நேரங்கள்ல இஸ்ரேல் இதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா? அவனுக்கு வயிறு பத்தி எரியுமே, என்ன செஞ்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ், நீங்க நினைக்கிறது தாங்க, இந்த பேச்சுவார்த்தையை குலைக்கிறதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமைதி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அதுவே இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாகவும் திட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்ப அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் தலைமை அதிகாரியாக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃபோட இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சந்திப்பு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது விட்காஃபுக்கு இஸ்ரேலினுடைய பிரதமர் வலியுறுத்தி இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஈரானோட பேச்சுவார்த்தை செய்ய போறீங்க, நாங்க இப்ப ஒரு 3 கண்டிஷன் உங்களுக்கு வைக்கும். இந்த 3 கண்டிஷனுக்கும் ஈரான் ஒத்துவருமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்கணும். அதுல முதலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஈரான் கிட்ட 480 கிலோகிராமுக்கு மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானு கிட்ட இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த யுரேனியத்தை நாட்டை விட்டு வெளியே எடுக்கணும், அது அமெரிக்காவுக்கிட்ட கொடுக்கணும் குறிப்பா சொன்னா. அடுத்தது இனி யுரேனியம் எந்த ஒரு நேரங்களிலுமே ஈரான் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அடுத்தது நெடுந்தூர பாலிஸ்டிக் மிசைல்கள் இனி ஈரான் செய்யவே கூடாது. ஏற்கனவே ஈரானு கிட்ட கொஞ்சம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் இருக்குன்னு ஆயிரக்கணக்கான, அதையும் குறைக்கணும் ஈரான். அது மட்டும் இல்லாம லெபனான், யமன், காசா போன்ற பகுதிகளுக்கு ஈரான் நிதியுதவி வழங்கி கொண்டிருக்காங்க. இந்த நிதியுதவியை வரும் காலத்துல ஈரான் செய்யவே கூடாது. ஆக இஸ்ரேலினுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி புரியுது தானே? ஈரானை மொத்தமாக கால உடைஞ்சு போடணும். இதுக்குரிய வேலைகளுக்கு ஈரான் சம்மதம் தெரிவிச்சா மட்டும் இந்த பேச்சுவார்த்தையை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கிட்ட சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தையில் இப்ப நமக்கு தேவையில்லை, அடிக்கணும் நாம ஈரானுக்கு, அவ்வளவு தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் மேலும் அமெரிக்காவுக்கிட்ட பரவலாக சொல்லி கொண்டிருப்பதாக இஸ்ரேலினுடைய சேனல் 12 இன்னைக்கு தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில ஈரான் சொல்லி கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அணு திட்டம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. மேலதிக பேச்சுவார்த்தைகளினுடைய பேச்சுக்களை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வழி இது யுத்தம் தான். இந்த யுத்தம் பிராந்திய யுத்தமாகத்தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அலி கமேனியும் சொல்லி இருந்தார். இன்னைக்கு ஈரானினுடைய சகல பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் அதை இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பேச்சுவார்த்தை போகுது அப்படிங்கிறதுக்காக 2 தரப்புகளும் அவர்களினுடைய ஆயுத சேகரிப்பையும் யுத்தத்திற்கான தயார்படுத்தலை நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. ஈரான் ஒரு புறமாகவும் அமெரிக்கா ஒரு புறமாகவும் இருபுறமாகவும் தொடர்ச்சியாக யுத்தத்திற்கு தயார்படுத்துவதற்குரிய தங்களினுடைய தளவாடங்களை வலுப்படுத்துற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைக்குரிய பேச்சுக்கள் ஒரு புறமாக சென்று கொண்டிருக்கக்குள்ள ஈரானினுடைய இராணுவ ஜெனரலான மேஜர் ஜெனரல் மௌசாவி சொல்லியிருக்காரு என்ன அப்படி என்று சொன்னா, இந்த நேரங்கள்ல இஸ்ரேலோ அமெரிக்காவோ விடுற சிறிய தவறும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அடியாக அது விழும். பிராந்திய யுத்தம் ஒன்றிற்கான முக்கியமான வழித்தடமாகவும் அது அவங்களே அதுக்குரிய கதவுகளை திறந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியும் மேஜர் ஜெனரல் மௌசாவி இன்னைக்கு சொல்லி இருக்கிறதும், பேச்சுவார்த்தை அப்படிங்கிற டைம்லையும் ஈரான் தொடர்ச்சியாக வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனா சேட்டலைட் வசதிகளை, தொழில்நுட்ப வசதிகளை தொடர்ச்சியாக ஈரானுக்கு வழங்கி கொண்டு இருக்காங்க. நேற்றைய வீடியோலையும் பார்த்திருந்தோம், அதற்கு முன்னைய வீடியோக்களையும் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு டியாகோ கார்சியா அப்படிங்கிற தீவு நமக்கு தெரியும். இலங்கையினுடைய தென்பகுதிக்கும் மடாகஸ்கரினுடைய கிழக்கு பகுதிக்கும் இடையில இருக்கிற ஒரு தீவு கூட்டம் தான் இந்த டியாகோ கார்சியா அப்படிங்கிற தீவு கூட்டம். இந்த தீவு கூட்டத்தை இப்ப அமெரிக்கா அவர்களினுடைய ராணுவ, அதாவது ஏர்பேஸாக பயன்படுத்தி கொண்டு வராங்க. இதுல இப்ப விமானங்கள் அமெரிக்கா தரையிறக்கி இருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சைனாவினுடைய சேட்டலைட் படங்களை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா P-8A அப்படிங்கிற பொசிடோன் கடல் கண்காணிப்பு விமானங்கள் அதுல இருக்கு. இந்த புகைப்படத்தை பார்க்கலாம், இதுல இருக்கிற விமானங்கள் தான். இது சைனா இன்னைக்கும் ஈரானுக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான சேட்டலைட் புகைப்படங்களாக இருக்கு. அது மட்டும் இல்லாம XA-130J அப்படிங்கிற மீட்பு விமானம்,
அது மட்டும் இல்லாம MC-130J அப்படிங்கிற சிறப்பு படை விமானம், அது மட்டும் இல்லாம KC-135 அப்படிங்கிற விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே அவைகளுக்கு எரிபொருள் வழங்குற, வானத்துல வச்சு எரிபொருள் வழங்குற இந்த வகை விமானங்களையும் அமெரிக்கா இப்ப டியாகோ கார்சியா தீவுகள்ல தரையிறக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சைனா ஈரானுக்கு பாஸ் பண்ணிருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சைனா இன்னொரு முக்கியமான வேலை ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப USS ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானுக்கு பக்கத்துல நிலைநிறுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்த USS ஆப்ரஹாம் லிங்கனை கண்காணிக்கிறதுக்கு சைனா ஒரு யுத்த கப்பலை மத்திய கிழக்கு பிரதேசங்களை நிலைநிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. சைனாவினுடைய இந்த யுத்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட அமெரிக்காவுக்கு தெரியாது, மேற்குலக நாடுகளுக்கும் தெரியாது. என்னன்னா, சைனாவினுடைய இந்த யுத்த கப்பலை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ட்ரேடார்கள் சிக்னல்கள் ஆஃப் செஞ்சா எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில இந்த யுத்த கப்பலை இப்ப சைனா இறக்கிருக்காங்க. இந்த யுத்த கப்பலை சைனா இறக்கினதை தொடர்ந்து இப்ப ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தொலைவுக்கு பின்னுக்காகி இருக்கு USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். அமெரிக்காவை விரட்டி அடிக்கிற வேலைகளை கச்சிதமாக ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மேலும் 1400 கிலோமீட்டர் தூரத்துக்கு பின்வாங்கி இருக்கு. இவைகள் எல்லாமே, இந்த ராணுவ நடவடிக்கைகள், இந்த ராணுவ பலங்கள் எல்லாமே ஈரான் வரும் காலத்துல ஒரு மிக முக்கியமான சக்தியாக மத்திய கிழக்குல உருவாக போகுது அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்தி கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சைனா மட்டும்தான் ஈரானுக்கு ஆதரவாக நிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. சைனா நாங்களும் 100% ஈரானோட நிக்கம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் ஈரான் சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்ன, அமெரிக்காவினுடைய ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உலகளாவிய ரீதியில பெரிய அளவுல சேதங்களை ஏற்படுத்தும். வேற நாடுகளோட யுத்தம் செய்யற மாதிரி, வேற நாடுகளை அமெரிக்கா மிரட்டுற மாதிரி ஈரான் இருக்காது அப்படிங்கறது யார் சொல்லியிருக்கா? ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இதுவும் ரஷ்யாவினுடைய 100% ஆதரவு வரும் யுத்தத்துல ஈரானுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எதற்காக இந்த சைனா ரஷ்யா 2 நாடுகளும் ஈரானுக்காக இவ்வளவு முன்வாராங்க இந்த யுத்தத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான் வீழ்த்தப்பட்டால் இனி அடுத்தது ரஷ்யாவும் சைனாவுமாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில ஈரானை காப்பாத்துறதுக்கு இப்ப ரஷ்யா சைனா 2 நாடுகளும் 100% முன் வந்திருக்காங்க அப்படிங்கறத அங்க இருந்து கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே நமக்கு உறுதிப்படுத்துது அப்படி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படி என்று சொன்னா, ஈரானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஜோர்டான் ஒரு பொழுதும் தங்களுடைய வான்பரப்பையோ நிலப்பரப்பையோ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோர்டானை போல ஒரு துரோகி இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இஸ்ரேலுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஜோர்டான் தான். பாபல் மந்தப் ஜலசந்தி பூட்டப்பட்டிருந்த நேரங்களிலையும் இஸ்ரேலுக்கு தேவையான சகல உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் பழங்கள் அனைத்தும் ஜோர்டானினுடைய எல்லை வழியாகத்தான் சென்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி சம்பந்தமா தான் இப்ப அமெரிக்கா, அதாவது இந்த அளவுக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வாரத்துக்கு காரணமே இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி தான். முழு உலகமும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எண்ணெய் ஏற்றுமதி மெயின் இடத்துல அடியுளும் அப்படிங்கிறதான். அதாவது ஈரானினுடைய அமைவிடம் தான் ஈரானை இந்த அளவுக்கு பெரிய நாடாக, இந்த அளவுக்கு அமெரிக்காவோட நீ சரிக்கு சமன் என்னோட பேச்சுவார்த்தைக்கு வாரண்டாவா, இல்லாட்டி போய்கிட்டே நான் உனக்கு அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அமெரிக்கா நாங்க வாரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி தான். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பூட்டினால் என்ன நடக்கும்? பூட்டினா ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயினுடைய சர்வதேச விலை $50 தொடக்கம் $60 வரை சென்று கொண்டிருக்கு. இன்கேஸ் ஈரான் இதை பூட்டிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை கிட்டத்தட்ட $200 வரைக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மதிப்பாய்வை ஈரான் செஞ்சிருக்காங்களாம். ஏற்கனவே ஈரானினுடைய எண்ணெய்களை நீங்க ஏற்றுமதி செய்யறதுக்கு விடுறீங்க இல்ல, உங்களோட எண்ணெய்களை, அதாவது நம்ம ஒரு கடை ஒன்று போட்டு வச்சிருக்கோம், நமக்கு முன்னுக்கும் ஒருத்தன் கடை போட்டு வச்சிருக்கான், 3வது நபர் நம்மளோட பெரிய நமக்கு அடிக்கிறதுக்கு ஏழுமான ஒருத்தர் சொல்றான், நீ கடையில இருந்து எந்த பொருட்களும் விற்க கூடாது, நீ விற்கலாம் அப்படின்னு சொல்றான்.
நமக்கு முன்னுக்கு இருக்கிறவன் நமக்கிட்ட இருக்கிற அதே பொருட்களை வச்சுக்கிருக்கான், அவன் வித்து கொண்டு இருக்கான், பெரிய ஆளாகி கொண்டு இருக்கான், பணக்காரனாகி கொண்டு இருக்கான். நாம அதே பொருட்களை வச்சுக்கி இருக்கோம், எதுவுமே நமக்கு செய்யலாம இருக்கு, நமக்கிட்ட எந்த ஒரு வருமானங்களும் வேற இல்லாம இருக்கு. ஏன்னா நமக்கு மேல இருக்கிறவன் சொல்லியிருக்கான் இந்த கடையில இருந்த பொருட்களை நீ விற்க கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில ஈரானுக்கிட்ட இருக்கிற எண்ணெய்களை வச்சு ஈரான் பார்த்து கொண்டு இருக்கு. ஈரானுக்கு முன்னுக்கு இருக்கிற சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் எல்லாருமே வந்து எண்ணெய்களை விற்று கொண்டு இருக்காங்க. அதாவது ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை சர்வதேச ரீதியில சந்தைப்படுத்துவதற்கு ஈரான் போட்டிருக்கிற மிக முக்கியமான திட்டங்கள் ஒன்றாகவும் இந்த பேச்சுவார்த்தையும் இந்த யுத்தமும் அமைஞ்சிருக்கு அப்படி என்று சொல்லலாம். ஈரானுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இப்ப ஈரான் பொருளாதாரத்தை முன்னேற்றியே ஆகணும், அதுக்கு ஒன்று யுத்தம் செய்யணும், இல்லாட்டி பேச்சுவார்த்தையில பொருளாதாரத்திற்கான தீர்வு ஈரானுக்கு கிடைக்கணும். அந்த அடிப்படையிலேயும் ஈரான் இப்ப முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது சொல்லுவாங்களே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில ஒருத்தனுக்கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் அவனை விட டேஞ்சரான ஒருத்தன் யாருமே இருக்க முடியாது. அதைத்தான் இப்ப ஈரான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஈரானுக்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆனா இழக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கிட்ட நிறைய இருக்கு, அரபு நாடுகளுக்கிட்ட நிறைய இருக்கு. சோ அமெரிக்காவும் அரபு நாடுகளும் யோசிச்சுத்தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க. ஓகே, இவைகள் எல்லாமே நடந்து கொண்டு வரக்குள்ள ஈரானுக்குள்ள ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலும் அது உலகளாவிய ரீதியில பெரிய அளவுல பிரச்சனையாக்குவாங்க தானே. அந்த அடிப்படையில இப்ப வந்து தெஹரான்ல ஜன்னத் பஜார்ல வந்து ஒரு பெரிய அளவுல தீப்பரவல் ஏற்பட்டு இருக்கு. இந்த தீப்பரவலுக்கு காரணம் இஸ்ரேலா இருக்குமா, அமெரிக்கா அடிச்சுட்டா அப்படிங்கிற திருப்பி அதாவது அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு கேஸ் ஒன்று வெடிச்சு இருந்துச்சு. அது பெரிய அளவுல ஒரு செய்தி ஆக்கியிருந்தாங்க. நான் நம்மளுடைய செய்தியில அதை இன்க்ளூட் பண்ணல. என்னன்னா ஈரான்ல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த ஜன்னத் பசார் ஷாப்பிங் சென்டர்ல வந்து தவறுதலாக தீப்பரவினத நூடாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கு. ஈரானினுடைய தகவல்கள் இப்படி இருக்கக்குள்ள அடுத்தது இஸ்ரேல் ஒரு தேவையில்லாத வேலையை ஒன்று பார்த்திருக்காங்க. தெற்கு லெபனான் பிரதேசங்கள் இஸ்ரேல் ரசாயன பொருட்களை வீசி இருக்காங்க. இது வந்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விடயமாக இருக்கு. விவசாயம் செய்ய முடியாது, குடிநீர் வசதிகளை இது பாதிக்கிற விஷயங்களோட இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வானத்திலிருந்து வீசின இந்த இரசாயன பொருட்கள் அப்படிங்கிற வந்து நச்சுத்தன்மை பரப்பப்பட்டதாக செஞ்சூட்டப்பட்டதாக இருக்கு. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு இஸ்ரேல் இதே மாதிரி ஒரு வேலை ஒன்று பார்த்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா போஸ்பரஸ், ஒயிட் போஸ்பரஸ் அப்படின்னு சொல்ற ஐக்கிய நாடுகள் சபையால தடை செய்யப்பட்ட எந்த ஒரு யுத்த சூழ்நிலையிலையும் இந்த குண்டை நீங்க போடப்படா அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்ட ஒரு குண்டு தான் ஒயிட் போஸ்பரஸ். அதாவது அந்த குண்டு உடம்புல பட்டுச்சுன்னு சொன்னா தோல் எல்லாமே பிங்கிரும். அது மட்டும் இல்லாம சுவாசத்துக்குள்ள நம்ம சுவாசிக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே நாம மரணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காக எப்பேற்பட்ட போர் சூழ்நிலையிலையும் போடக்கூடாது அப்படிங்கிற இந்த நஞ்சு பொருளை ஒயிட் போஸ்பரஸ் தெற்கு லெபனான் பிரதேசங்களையும் காசாவுக்குள்ளேயும் ஏற்கனவே இஸ்ரேல் போட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாரு. இந்த அடிப்படையில இப்ப இந்த நஞ்சூட்டப்பட்ட ரசாயனங்களை தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல இஸ்ரேல் போட்டு இருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல மக்களினுடைய குடியிருப்புகளை அகற்றி அவர்களினுடைய எல்லைகளை விஸ்தரிக்கக்கூடிய வேலைகளைத்தான் இப்ப இஸ்ரேல் செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சர்வதேச ஊடகங்கள் இன்னைக்கு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்க நாளைய வீடியோல நாளைய தகவல்களோட சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.